இந்த தலைமுறை இருக்கு பாத்தீங்களா, இந்த தலைமுறை இது வந்து படிப்பறிவே இல்லாத தலைமுறை. அதனாலதான் வைப் பண்ணிட்டு அலையுது. எதை கேட்டாலும் நாங்க தான் கெத்து, நாங்க தான். அதை விடுத்து வேற எதுவுமே தெரியாது. ஒரு தலைமுறையினரை தப்பா பேசின ஒரே நபர் இந்த பருப்பு எடுத்த கழனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான். இத மாதிரி இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு ஒரு ஊடகத்துல. அவரு கரு பழனியப்பனும் அப்படி யாரோ ஒருத்தர், அவர் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பருப்பு எடுத்த கழனியப்பன் எனக்கு நல்லா தெரியும். ஜென்னிசெட், மில்லினியல்ஸ், இவங்களுக்குலாம் அறிவே கிடையாது. இவங்கெல்லாம் சும்மா கூவிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல சார், நீங்க இந்த வைப் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு டவுட். இந்த வைப் வித் MKS அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்களே, முக ஸ்டாலின் அவர்கள் கூட உட்கார்ந்து இருந்தாரு. நான் கிரிக்கெட்ல ஆஃப் ஸ்பின்னர் போடுவேன் அப்படிலாம் சொல்லி சொன்னாரு. அந்த வைபை பத்தி பேசுறீங்களா சார் அப்படின்னு கேட்டா, என்ன சார் எசமான் கிட்டே நீ போட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பருப்படுத்த கழனியப்பன் பேசினாலும் பேசுவார். உங்க ஆட்கள் வைப் பண்ணலாம். இந்த பக்கமா இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களால சீரழிக்கப்பட்ட இளைஞர் சமுதாயம் வைப் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு தலைமுறையை கெடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை செஞ்சது யாருன்னா திராவிட கட்சிகள். இந்த பருப்படுத்த கழனியப்பன் ஒரு தலைமுறையினரே தப்பானவங்க, அவங்களுக்கு வாசிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஜென்னிசெட் நடத்தக்கூடிய புரட்சி என்னைக்காவது உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா? பல நாடுகள் ஜென்னிசெட் புரட்சியில் ஆட்சி கவிழ்ந்து இருக்கிறது. பல தலைவர்கள் ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடி இருக்காங்க. ஜென்னிசெட் நினைச்சாங்கன்னா மிஸ்டர் பருப்படுத்த கழனியப்பன் நாளைக்கே என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சன்ஸ் அவங்க.